தர்மம் தெரிஞ்சும் கூட நீங்கள் தர்மத்தை ஏன் அன்னைக்கு கடைபிடிக்கலை அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் துரியோதனுடைய மன்னரவையிலேயே இருந்து அவனுடைய சாப்பாட்டையே சாப்பிட்டதுனால அன்னமூலேன திரவிய சுத்திங்கிற மாதிரி நான் அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்ததுனால எனக்கு அது தவறாகப்படலை. இன்னைக்கு அவனுடைய மன்னரவையில் சாப்பிட்ட சாப்பாடு கூட அஸ்திரத்தினால அம்பு படுக்கையினால அம்புகளால் குத்தப்பட்டு வெளியில் போக 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 நான் தெளிவாகிறேன், நான் நானாகின்றிருக்கேன், சுத்தமாகிறேன், என் மனசு சுத்தமாகின்றிருக்கு. ஆகார சுத்தவு சத்வசுத்தி அப்படின்ட்டு எப்படிப்பட்ட ஆகாரங்கள், யாருடைய ஆகாரங்களை சாப்பிட்றோமோ அந்த புத்தி தான் நமக்கு வரும், அந்த குணங்கள் தான் நமக்கு வருங்கிறத இந்த விஷயம் தெரியப்படுத்துறது. அந்த உடம்புலேருந்து அந்த ரத்தங்கள்லாம் போனதுக்கப்புறம்